வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரக்குடி மட்டன் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். காரக்குடி மட்டன் குழம்புக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour நல்ல மேரினேஷன் ஆயிருக்கு. ஒரு ட்ரை மசாலா, ஒரு வெட் மசாலா ரெடி பண்ண போறோம். ட்ரை மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். ஒரு 6-7 வரமிளகா, அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் 1 or 2 pieces தான் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு மூணுமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வேர்க்கடலை 1.5 டேபிள் ஸ்பூன். ஒரு பேன்ல ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா அந்த ஆயில்ல போட்டாய் கொஞ்சம் வறுபடட்டும். அடுப்பு சிம்மில் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்றப்போ. இப்போ மிளகு, அடுத்ததா சீரகம், அடுத்ததா சோம்பு உடனே சேர்த்துறேன் நான். அடுத்ததா வேர்க்கடலை, ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்மில் இருந்தால் போதும். மெதுவாக கிராஜுவலாக இந்த மசாலாஸ்லாம் ரோஸ்ட் ஆகணும். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறினோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பக்குவம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வேர்க்கடலை நல்லா வறுபட்ட ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டு இதை ஆற வச்சு தண்ணி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெட் கிரைண்டிங்க்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய், 5 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். உடைச்ச முந்திரிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லாட்டி முழு முந்திரினா ஒரு 5-6 எடுத்துக்கலாம், உங்க சாய்ஸ். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கசகசா பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே தண்ணி போட்டு நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். மட்டன் குழம்பு தாளிக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா கல்பாசி, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. நம்ம போட்ட ஹோல் ஸ்பைசஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயம் ஒரு 50% அளவுக்கு வதங்கட்டும். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே ஒரு 5 minutes அட்லீஸ்ட் சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இல்லாட்டி குழம்புல அந்த பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு வதக்கிறது ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். லைட்டா அடி பிடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம மட்டன் போட்டு திரும்ப வதக்குறப்போ அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும். தக்காளி போட்டு லைட்டா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த அளவு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம மட்டன் சேர்க்கிறப்போ திரும்ப எப்படியும் வதங்க தான் போகுது. நான் மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். நான் மட்டன்லயே உப்பு போட்டிருக்கேன். அதனால தேவைப்பட்டா திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு அந்த மட்டன்ல இருந்து தண்ணி அந்த தண்ணியும் சுண்டி எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம மட்டனை நல்லா வதக்கணும். மட்டன்ல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 kgக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். அதனால மொத்தமா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரே 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். வறுத்து அரைச்ச பொடி தான் அது. அதனால ரொம்ப நேரம் ஆயில ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழம்பு தான் பண்றோம். அதனால மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்க மட்டன்ல ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல சீசனிங் செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா எண்ணெய் விட்டு மட்டன் அருமையா வெந்திருக்கு. எதுக்கு ஒரு வாட்டி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச மட்டன். இப்போ வந்து நம்ம ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கொதிச்சா போதும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம காரக்குடி மட்டன் குழம்பு கமகமன்னு செமையா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சு ஊத்திருக்கனால கொஞ்சம் ஆறுனா கெட்டி பட்டுரும். இந்த காரக்குடி மட்டன் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் அரைச்சு ஊத்துறதுனால ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதோடையும் நல்லா போகும். சாதத்தோட போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.